வெல்கம் டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ ஆஃபீஸர்ஸ் டுடே வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டில இருந்து பெயர் சொல் பார்க்க போறோம். ஓகேங்களா? பெயர் சொல்னா என்ன? பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பெயர் சொல்ல 6 வகை இருக்கு. ஓகேங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொருட்பெயர், அண்ட் தென் இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர். ஓகேங்களா? பொருட்பெயர் என்னன்னா பொருளை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் மரம், செடி இதெல்லாம் குறிக்கிறது வந்து பொருட்பெயர்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இடப்பெயர்னா ஒரு ஊரை குறிக்கக்கூடியது, ஊரு, நாடு, பிளேஸ் அந்த மாதிரி குறிக்கக்கூடியது வந்து இடப்பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சென்னை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து காலப்பெயர்னா என்னன்னா காலத்தை குறிக்கக்கூடியது, நிமிடம், மணி அதெல்லாம் சொல்றாங்கல்ல, ஸோ அதை குறிக்கக்கூடியது தான் காலப்பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேரத்தை குறிக்கக்கூடியது வந்து காலப்பெயர். ஓகேங்களா? சினைப்பெயர்னா என்னன்னா நம்மளோட உடல் உறுப்பு சொல்றாங்களா அதுதான் சினைப்பெயர்னு சொல்லுவாங்க. கை, கால் அதெல்லாம் சொல்றாங்களா, உடல்ல இருக்க உறுப்புகளை சொல்றதுதான் சினைப்பெயர். ஓகேங்களா? சோ இது வந்து உறுப்பை சொல்லி குறிக்கிறது. ஓகேங்களா? அண்ட் தென் ஃபைனலா பண்பு பெயர்னா என்னன்னா மை விகுதி கொண்டு முடிவது வந்து பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மை விகுதி கொண்டு முடிவது பண்பு பெயர். எக்ஸாம்பிள் நன்மை. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி முடிஞ்சுன்னா அது பண்பு பெயர். ஓகேங்களா? பெயரச்சத்துல எத்தனை இருக்கு? 5 டைப் இருக்கு. ஒன்னு பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், அண்ட் ஃபைனலி பண்பு பெயர். பொருட்பெயர்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடியது, மரம், செடி, கொடி அதெல்லாம். ஓகேங்களா? இடப்பெயர்னா ஊர்களை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் திருச்சி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஓகேங்களா? காலப்பெயர்னா வந்து நேரம். ஓகேங்களா? நேரத்தை குறிக்கக்கூடிய எல்லாமே காலப்பெயர்ல வந்துடும். ஓகேங்களா? சினைப்பெயர்னா நம்மளோட உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் கை, கால் அதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் சினைப்பெயர்ல வந்துடும். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி பண்பு பெயருங்கிறது வந்து மை விகுதி கொண்டு முடிவது வந்து பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. நன்மைங்கிறது வந்து எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.